ஹே காய்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கறிவேப்பிலை பொடி அண்ட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் உளுந்தம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு, 1/4 கப் தனியா, துவரம்பருப்பு 1/4 கப். இதெல்லாமே எடுத்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், கருகிடக்கூடாது. வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து அதையும் நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே ஒயிட் எள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் பிளாக் எள் சேர்த்துருக்கேன். எள்ளு பொரிஞ்சதும் அதையுமே ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இதோட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பருப்பு போட்டுட்டு அது கூடவே உப்பு சேர்த்து கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயம் போட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும், ரொம்ப நைஸ் ஃபைன் பவுடராக ஆகக்கூடாது. இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் தான் ரைஸ் நம்ம சாப்பிடும்போது நல்லா நமக்கு அது வாயில் கடிப்பட்டு அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் சேர்த்துட்டு வேர்க்கடலை ஆப்ஷன் தான், வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்த கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஆல்ரெடி வடித்த சாதத்தில் இதை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கறிவேப்பிலை பொடி இது 3 மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது தோசை, இட்லி பொடிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியை சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கறிவேப்பிலை சாதம் ரெடி. இது ரொம்ப அவ்வளோ ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.